ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் அண்டர் 2000 இருக்கக்கூடிய OnePlus Bullet Wireless Z2 இந்த நெக்பேண்டோடைய ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். OnePlus Bullet Wireless Z2 இந்த நெக்பேண்டை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1799. இதில் போட்டிருக்க எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2299 ரூபா. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நான் இந்த வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு 1399 ரூபா தான். ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லெஃப்ட் சைட் லோ கார்னரில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். நான் வாங்கிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ரெட்டு, க்ரீனு இந்த கலர்லாம் அவைலபிள் இருக்குது. ஓப்பன் பண்ணோம்னா நெக் பேண்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஒன்று, லார்ஜ் ஒன்று இருந்தது. மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக் பேண்டு கூட இருக்கும். அதுக்கப்புறம் சி டைப் சின்ன சார்ஜர் கேபிளும் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் கைடும் கொடுத்துருந்தாங்க. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ். ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். நெக் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சென்டர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் வீடியோ பாஸ் பண்ண ப்ளே பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நியூவாக நீங்கள் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போதோ இல்லை ரீபேரிங் பண்ணும்போதோ 3 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லோ பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் கூட பேர் ஆகிருக்க டிவைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்ஃபோனில் வால்யூம் ப்ளஸ் பட்டனையும் வால்யூம் மைனஸ் பட்டனையும் சேம் டைமில் 3 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த நெக் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூலமாகவே பேர் அன்பேர் ஆகும். 2 இயர்பட்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். நீங்கள் மொபைல் கூட கனெக்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீகனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு மட்டும் சில ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லப்பர் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இதில் வரல. ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். லைட்டாக தண்ணியெல்லாம் பட்டாவோ வேர்வையெல்லாம் பட்டாவோ எதுவும் ஆகாது. இந்த நெக் பேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. 1 இயர்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்க முடியும். நான் இந்த நெக் பேண்டை லாஸ்ட் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே கேட்குது. வால்யூம் அதிகமாக வரும்போதும் இறைச்சல்லாம் எதுவும் வரல. லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை 13,000 பேர்த்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்து அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 2000 நீங்கள் ஒரு பெஸ்ட் நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் OnePlus Bullet Wireless Z2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1799. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 1399 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 1799 ரூபாய்க்கு வாங்கினாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான நெக் பேண்ட் தான். ஸோ அண்டர் 2000 நீங்கள் பெஸ்ட்டு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் லோ கார்னரில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த நெக் பேண்ட் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.